Hi viewers. இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் டே 2 நம்ம வந்து ஸ்கை கேப் போக போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்கை கேப் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கேபிளில் போகணும். அந்த கேபிள் காரில் அது போயிட்டு அங்கே வந்து ஒரு 2 ஸ்பாட் இருக்கும். அது எல்லாமே வியூ பண்ணுறது தான். ஃபுல்லாக நம்ம அந்த டாப் வியூவிலேருந்து நம்ம பார்க்கலாம் அந்த லங்காவி எவ்வளோ, அந்த ஐலாண்ட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா ரொம்ப க்யூட்டான இங்கே லங்காவியில் கிடைக்கக்கூடிய அந்த ஹேண்ட்மேடு ஒர்க் வச்ச ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் இங்கே உள்ள ஷர்ட்ஸு, டிஷர்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே போகலாம். பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் கேரளில் வந்து வாங்குறதுக்கும் லங்காவியில் வாங்குவோம். பிகாஸ் அந்த டூரிசம் ஸ்பாட்னால அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து கூட இருக்கும். பட் அந்த இங்கே தான் இந்த ஹேண்ட்மேடோட இது ஸ்பெஷலாக கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு. காலையில் நாங்கள் வெள்ளனமே வந்துட்டோம். ஸ்டில் வந்து இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நம்ம வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும். இப்போ நம்ம அந்த ஸ்கை கேப் எடுக்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே உள்ள அந்த கேபிள் போகிற அந்த டிக்கெட் வந்து மலேசியன்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்கும், ஃபாரினருக்கு ஒரு ரேட் இருக்கும், இல்லை சைல்டுக்கு ஒரு ரேட் இருக்கும், இப்போ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிறோம். இப்போ நம்ம டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து போகலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நம்ம இங்கேயே கீழேயே வந்துட்டு மேலே இருக்கிற டாப் வியூ பார்க்குறதுக்கு
ப்ளஸ் அங்கே ஒரு வியூ பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெயின் இருக்கும், ஒரு ஸ்மால் மினி ட்ரெயின் இருக்கும். ஸோ அது வந்து நடந்து போகிறவங்களும் போகலாம், நடந்து போக முடியாதுங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ட்ரெயின் இருக்குது. அந்த இதையும் நீங்கள் இங்கேயே பேக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் அந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு தனியாக லைனில் நிற்கணும். ஸோ இன்றைக்கி எங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு தெரியல, ஏன்னா க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ க்யூஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 3D ஒரு ஷோ வேறு இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம கேபிள் எடுத்தாச்சு. இது ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு, ரொம்ப லாங்காக இருக்கும். ஹைட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஹைட்லேருந்து பார்க்குறப்ப அந்த ஃபுல் லங்காவியே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டர்ந்த காடு கீழே. ஸோ ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும், பயம்லாம் தேவையில்லை, நல்லா லாக்டாக நல்லா சேஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நாங்களும் அது மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வியூ பண்ணிவிட்டு நம்ம போகலாம். இங்கேருந்து பார்த்தா அந்த ஈகிள் நெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஈகிள் நெஸ்ட் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயும் வியூ தான். அந்த ஹில்லிலேருந்து கொஞ்சம் இப்போ புதுசாக இது செஞ்சுருக்குறாங்க, அந்த ஈகிள் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து வியூஸ் பண்ணதான். அப்புறம் இது வந்து பில்லா பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ பில்லா படம், அஜித் படம் எடுக்கிறதுனால அது வந்து பில்லா பாயிண்ட்டுன்னே சொல்லுவாங்க. ஆனால் ஏரோ பிரிட்ஜ் அது. ஸோ அந்த ஏரோ பிரிட்ஜில் நம்ம ஃபுல்லாக லாங்காக இருக்கும், நடந்து போகலாம். நடந்து போகிறப்பே ஒரு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம். என்னென்னா காற்றுக்கு அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடையில பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம உட்காந்து பார்க்கலாம், நின்று பார்க்கலாம். கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஸோ அதுமாரி பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ ரிட்டன் போகிறோம். ரிட்டனும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ இங்கே உள்ள பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
முன்னாடி போ. நம்ம இப்போ ஃபெரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம்.
நீங்களும் இந்த மாதிரி லங்காவி வந்தீங்கன்னா ஃப்ளைட்டும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோலாலம்பூர்லேருந்து லங்காவி ஃப்ளைட்டில் போகலாம். அங்கேருந்து நீங்கள் உள்ளே வந்துட்டு லோக்கல் கார் ரெண்டல் எடுத்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு திரும்ப ஃப்ளைட்லேயே வரலாம். ஸோ அப்படி ஃப்ளைட்டு காஸ்ட் வைஸ் கூட அப்படின்னாக்க பஸ்ஸும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோலாலம்பூர்லேருந்து கோலா பர்லிஸ்க்கு வந்து பஸ் எடுக்கணும். அங்கே நீங்கள் ஃபெரி எடுத்து நீங்கள் லங்காவி உள்ளே போயிட்டு நீங்கள் கார் ரெண்டல் எடுத்து சுற்றி பார்த்துட்டு திரும்ப நீங்கள் ஃபெரியில் வந்துட்டு கோலா பர்லிஸ் வந்து திரும்ப நீங்கள் பஸ் எடுத்து கோலாலம்பூர் வந்துடலாம். ஸோ இதுவுமே நல்லா சேஃபாக நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பஸ்ஸு வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். ரோடெல்லாம் நல்லா இருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நைட் வந்து தூங்கிட்டே வந்துடலாம். அவ்வளோ டயர்ட்னஸ்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து 2 nights 3 days ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா லங்காவி ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்து ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உடனே பார்க்க முடியும். நன்றி.